ஜனநாயகத்தை குறித்த என்னுடைய புரிதல் சரியா தவறா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்தல் முறையில் மக்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களுக்காகவே இருந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள், சேவை செய்ய கடமைப்பட்டவர்கள். இது ஜனநாயகத்தை குறித்து என்னுடைய புரிதல். ஜனநாயக தேர்தல் முறையில் வெற்றி பெற்று ஆட்சியாளர்களாய் ஆளுங்கட்சியும் அதற்கு அடுத்தபடியாய் எதிர்கட்சியாய் இருக்கின்றது எதிர்கட்சி. இதர கட்சிகள் ஜனநாயகத்தில் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரத்தோடு சொல்லுவார்கள். அதனால நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஒரு சின்ன வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் மாதிரி ஒரு போட்டு வச்சிருக்கிறேன். ஆளுங்கட்சி அவங்க தான் ஆட்சி செய்கிறவங்க. ஸோ அதுக்கு கீழே எதிர்கட்சி இருக்காங்க, அப்புறம் இதர கட்சிகள் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒருவேளை ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் எதிர்ப்பு இருக்கலாம், அதுக்கப்புறம் ஆளுங்கட்சிக்கும் இதர கட்சிகளுக்கும் பிணைப்பு இருக்கணும்னு இல்லை, இருக்கலாம். அதே மாதிரி எதிர்கட்சிக்கும் இதர கட்சிக்கும் இணைப்பு அப்படின்றது இருக்கலாம். நம்முடைய ஆளுங்கட்சி ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வராங்களோ, ஏதோ ஒரு நடைமுறையை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அப்பொழுது அனைவரும் தங்களுடைய கருத்தை சொல்வதற்குரிய கருத்து சுதந்திரத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். பிரிவினைகளாய் இருக்கிறது என்றுமே நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் உதவவே உதவாது. ஒற்றுமையாய் இருப்பதுதான் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும். இப்போ ஜனநாயகத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாரும் இருக்காங்க. இது எல்லாருடைய நோக்கமும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆளுங்கட்சியும் போய் கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பார்த்தீங்க அப்படின்னாலும் தேர்தலுக்கு முன்னால மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் குறித்த திட்டங்கள் நாங்கள் இப்படிலாம் செயல்படுத்தணும் தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் எதிர்கட்சியும். அப்புறம் இதர கட்சிகளும் மக்களுடைய நலனை தான் பெரிதளவில் பேசுகிறவர்களா இருப்பார்கள். இந்த இருக்கலாம் 3 பேருமே எங்க கனெக்ட் ஆவாங்க அப்படின்னா, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ல தான் 3 கட்சியுமே பொதுவாக இருப்பார்கள். அங்கதான் நம்மளுக்கு கேள்வி வருது, எல்லா கட்சிகளும் மக்கள் நலனை தான் பேசுகிறார்களே என்றால் ஏன் எல்லா கட்சிகளும் தங்களுடைய கட்சி பெருமையையும் தங்களுடைய பெருமையும் விட்டுவிட்டு மக்கள் நலனுக்காக ஒற்றுமையாய் ஒன்றுபட்டு மக்கள் நலனுக்காக செயலாற்ற கூடாது? சரியான விதத்தில் வகுக்கப்பட்ட நம்முடைய ஜனநாயக முறையில் ஏன் பிரிவினைகள் இருக்கிறது? பிரிவினையால் வளர்ச்சியில் நாம் பின்தங்கியவர்களாய் இருக்கிறோம். சிந்திப்போம். கட்சிகளின் ஒற்றுமை மக்கள் சேவைக்கு இன்றியமையாத தேவையாய் இருக்கிறது. சிந்தித்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். அப்படி செயல்பட்டால் மாத்திரமே நம்முடைய சமுதாயத்தில் நீதி நிலைநாட்டப்படும், நீதியின் சூரியன் உதயமாகும். இல்லை என்றால் அநியாயமும் அக்கிரமமும் துன்மார்க்கமான கிரியைகளும் பெருகிக் கொண்டேதான் இருக்கும். மக்களாகிய நாம் சிந்தித்து செயல்படாவிட்டால் ஏதோ ஒரு இடத்தில் நம்முடைய சமுதாயத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் நடக்கிறது என்று நாம் அதை கண்டு கொள்ளாமல் இருந்து விடுவோமே. ஆனால் நாளை நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடையவர்களுக்கும் நடக்கும் பொழுது பரிதவிக்கப்பட்டவர்களாய் மக்களாகிய நாம் தாம் இருப்போம். சமுதாய சீர்திருத்தத்திற்கு மக்களுடைய பங்கு அவசியம். ஜனநாயக முறையில் ஒற்றுமையாய் செயல்பட்டு மக்களின் நலனுக்காக, ஜனங்களின் நலனுக்காக, முன்னேற்றத்திற்காக நாம் செயல்படுவோம். தமிழ் மண்ணில் இருந்து புதுமை பிறக்கட்டும். நம் நாடு முழுவதும் அது பரவட்டும். உலகம் அனைத்திற்கும் அது நல்லதொரு செய்தியாய் அமையட்டும். சிந்தித்து செயல்படுவோம். நீதியின் சூரியன் உதயமாகட்டும்.